தனியார் கல்வி மூலம் வந்திருக்கக்கூடியவர்களை உள்வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகளை காலம் தாழ்த்தியது போதும் நியாயமான வேலை வாய்ப்பு கொள்கையை தொடர்ந்து முன்னகர்வதற்கு பாரியலான இடையூறுகள் காரணமாக இப்போது அந்த திருநெல்வேலி சந்தையிலிருந்து யாழ்ப்பாணம் மருத்துவ பீடம் செல்லக்கூடிய அந்த பாதையில் 12வது பேட்ச் அன்னை ஒரு ஆளும் கிட்டவிலான் மருந்துக்கு பிறகும் அவருடைய போராட்டம் மறுபக்கத்தாலே நகர்ந்து செல்கிறார். தேர்தல் காலம் என்ற அடிப்படையில் இவர்கள் பேரணியாக செல்ல முடியாது என்று வந்து மெரிட் லிஸ்ட் மாதிரி கோல் பண்ணாமல் ஐக்யூ எக்ஸாம் வச்சு தான் யாழ்ப்பாணம் மருத்துவப்படத்துக்கு முன்னால் நினைக்கிறோம் நிறைய இந்த துறை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களும் காவல்துறையினரும் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். காரணம் என்று சொன்னால் ஆட்சியாளருக்கு சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த இணைந்த சுகாதார சபைகள் பீடத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்ட முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இலவச கல்வியால் உருவாகி இருக்கக்கூடிய அந்த திட்டத்துக்கு எதிராக இப்போ தனியார் கல்வி மூலம் வந்திருக்கக்கூடியவர்களை உள்வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அவர்கள் இந்த போராட்டத்துக்குரிய பிரதானம் காரணமாக சொல்கிறார்கள். இங்கிருந்து யாழ்ப்பாண நகரம் வரை பேரணியாக செல்ல போகிறார்கள். அது மாத்திரமல்ல கையெழுத்து சேகரிக்க அந்த நடவடிக்கையும் இடம்பெற போகிறது. பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்தான் இந்த போராட்டம் இடம்பெறுகிறது. மறுபக்கமாக இது தேர்தல் காலம் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் இதை தடுப்பதற்கான முயற்சியிலும் ஈடுபடுகிறார்கள். என்ன நடக்கிறது அப்படின்ற விஷயத்தை இந்த காணொலியில பதிவு செய்கிறார். ஆட்சியாளர்களுக்கான ஒரு கோரிக்கையை தான் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இலவச கல்வியால் உருவான இணை மருத்துவ விஞ்ஞான பட்டதாரிகளை தவிர்த்து தனியார் பல்கலைக்கழகங்கள் மூலம் பட்டம் பெற்றவர்களை அரசு தொழிலில் இணைப்பதற்கான சதி திட்டத்தை உடனடியாக கைவிடுங்கள் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது. இலவச கல்வியை பாதுகாக்க வேண்டும். இலவச கல்வியால் உருவாகும் அரச பல்கலைக்கழகங்களில் உள்ள அனைத்து இணை மருத்துவ விஞ்ஞான பட்டதாரிகளை அரசு தொழிலுக்கு உடனடியாக இணைக்கப்பட வேண்டும். காலம் தாழ்த்தியது போதும் நியாயமான வேலைவாய்ப்பு கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக தற்காலிக பயிற்சி அறிவிக்கப்பட வேண்டும். புதிய அரசாங்கமும் பழைய அரசாங்கத்தின் வழியிலேயே செல்கிறது. ஆட்சியாளர்களை இலவச கல்வியை அளித்து தனியார் பல்கலைக்கழகங்களை ஊக்குவிக்கும் இந்த ஒழுங்கற்ற தேர்வு முறையை உடனடியாக ரத்து செய்யுங்கள் என்பதுதான் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இணைந்த சுகாதார விஞ்ஞான படம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதை வெளிப்படுத்துகிற விதமாக மக்களிடையே விழிப்புணர்வு நடவடிக்கையும் எதிர்ப்பு பதாகை கையொப்பமிடலும் யாழ்ப்பாண நகரிலே அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இலவச கல்வியால் உருவான அரசு பல்கலைக்கழகங்களில் பயிலும் சகல பட்டதாரிகளையும் அரசு தொழிலிலே இணைப்பதற்கு நியாயமான வேலைவாய்ப்பு உருவாக்கி அந்த கொள்கை ஒன்றை உருவாக்க வேண்டும். உள்ளக பயிற்சியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொல்லி இணை மருத்துவ விஞ்ஞான பீட மாணவர் சங்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த போராட்டத்தை எடுக்கிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்து யாழ் நகரம் வரையும் இந்த பேரணி செல்லும் என்ற விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெவ்வேறுபட்ட பதாகைகளை இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தரப்புகள் தாங்கி இருக்கிறார்கள். தாதியர் பட்டதாரிகள் உடனடியாக வேலை வழங்கு, அதே போல இலவச கல்வி இணை மருத்துவ விஞ்ஞான பட்டதாரிகளுக்கு வாய்ப்புகளை கொடு இப்படியான பல்வேறுபட்ட பதாகைகள் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தரப்புகளால் ஏந்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் காலம் என்ற அடிப்படையில் இவர்கள் பேரணியாக செல்ல முடியாது என்று காவல்துறை அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறது. நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவை பெறுவதற்கான முயற்சிகளும் இந்த இடத்திலே முன்னெடுக்கப்படுகிறது. කවුරුත් එළියට නම් එන්න එපා. අපි නීතිය ක්‍රියාත්මක කරන්න වෙනවා. ඒකෙන්ද එන්න එපා. ඔයගොල්ලෝ සාමකාමීව ඕක ඇතුලේ කරන්න. කියන දේ තේරුම් ගන්න. මාතේ කියන දේ තේරුම් ගන්න. ඔය එන අපි ඕඩර් එක අරන් එනවා. හරි අරන් එනවා අපි. හරි අරන් එනකන් අපි මෙතන ඔහම ඉන්න. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய இந்த போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது என்று சொல்லி காவல்துறையினுடைய அதிகாரிகள் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அது நீங்கள் அப்படி சொல்ல முடியாது, அதை காட்டுங்கள் என்றால் ஏற்பாடு செய்கிறோம் என்ற பதிலை காவல்துறையினுடைய அதிகாரி சொல்லியிருந்தார். அப்படி நீங்கள் சொல்ல முடியாது என்பது இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தரப்பினுடைய நியாயமாக இருந்தது. நீதிமன்ற தடை உத்தரவு இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் காண்பிக்க வேண்டும், அதை ஏற்பாடு செய்கிறோம் அல்லது இதிலே இருங்கள் நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தரப்புகளிடம் நீங்கள் சொல்ல முடியாது என்பதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது.
நீதிமன்ற தடை உத்தரவை காரணம் காட்டி இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவர்கள் அந்த உத்தரவை வழங்குமாறு கோருகிறார்கள். அதனாலே வந்து தொடர்ந்து இந்த பேரணி சொல்கிறது. चाटू कथा दन्नमतक वेलावत दन्नमतक वेलावत पुरपाडु आसे उसट पुरपाडु आसे उसट වැටකොඩවේ රෝහල්වල වැටකොඩවේ රෝහල්වල නිසි විදිහට නිසි විදිහට හදව ගන්න ක්‍රමවේදය ක්‍රමවේදය 1.50 උපාධි කඩ 1.50 උපාධි කඩ කෙට්ටිපාරෙන් ඩිග්‍රිය දෙන කෙට්ටිපාරෙන් ඩිග්‍රිය දෙන මුළු රටේම මුළු රටේම එන්න හදන එක කොහොමද එන්න හදන එක කොහොමද අයි කියුටස් අපිට එපා ප්‍රසාර අපිට එපා ප්‍රසාර අපිට එපා බලදරයිනි ලබා දෙන්න බලදරයිනි ලබා දෙන්න දියව් දියව් අපිට දියව් 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 අපිට දියව් ලබා දියව් ලබා දියව් අතර කර මේකයි කාටත් කරදරයක් කරන්නේ නෑ මේමයි වාහනයකට මාර්ගය හරහා යන්නේ අපි දෙන්න හරියට යන්න මේක නීති විරෝධී මේක පෙළපාර පෙරහැරක් ඒක පාස් ගන්න බෑ මේක අපේ ජොබ් එක වෙනුවෙන් අපේ නිදහස් අයිතීන් වෙනුවෙන් සාධාරණ දැන් අපි මොනවා දකින්න නැති පෙරහැර විශ්වවිද්‍යාලය වගේම මේ විශ්වවිද්‍යාලය වගේම හැම විශ්වවිද්‍යාලයකම කරන්නේ නෑ ඔයාලා තේරුම් ගන්නේ නැහැ අපි කියන්නේ අපි කියන්නේ මේමයි දැන් මේ ඡන්ද කාලනේ ඡන්ද කාලේ හරි අපි ඡන්ද බහරි දෙන්න විදිහට හරි නිදහස් සමගාමී පෙළපාලියක් ගන්න ශිෂ්‍යයන් විදිහට අපිට හිතෙන්නේ නැද්ද ඈ අපි කැම්පස් ළමයි එනෝනේ දෙන්න තුන. ඒකත් දෙන්න බෑ යා. එහෙමද කියන්නේ? ආදනවා කියන්නේ එහෙම ඔක්කොම කතා කරනවා. ඕනේ කියලා මම ඒ මට්ටමේ කතා කරලා මටත් තියනවා කරන්න පුළුවන් මට්ටම. එතන යාට ඉන්න මගේ සුපිරි ඔෆිසර්ලා. ඒගොල්ලන්ට කතා කරලා අපි අවශ්‍ය දේ මොකක්ද කරන්න වෙන්න ඕනේ කියන එක කතා කරලා දෙන්න. හරි මේක පොඩක් ඔයගලන්ට කීකර වෙන ඔයගලන් උගත් හරි ඒක තමයි. අපි අඩුමතර ඔයගලන්ට ගන්න කැමති නැහැ. සාට ඉන්න කට්ටිය. ඔයගලන් පොඩක් තේරුම් ගන්න අපි මොකක්ද කරන්නේ. මේක දැනුවත් කිරීමන්නේ. සර් අපේ මේකේ ප්‍රධාන අරමුණ මිනිස්සුන්ගේ දැනුවත් කිරීම විතරයි. දැනුවත් කිරීම අපිට අඩුමතර අපි කියන්නේ ඒක මේ තෝරා ගන්න તો පොඩ්ඩක් එතකොට එයාගේ තීරණ අරගෙන ඉවර වෙනවා. අපි ලබන ගිය මාසේ අපි 24 එකතු වෙලා. අද අපි කොළඹ ඉරවත් අරගෙන ගියා. ඔබතුමා ඒක දැනගන්න. මොකද? අපි සෞඛ්‍ය මාතන් සිංහිවිට 24 වෙනිදා යෝජනා අරගෙන ගියා. පිළිතුරු අරගෙන පැවැත්තුවා. ඔබතුමා ඒක දැනුවත් මොකක් සම්බන්ධද කියන්නේ මොකද? දැන් ඔයගලන්ට මොකද මේකෙන් ඔයගලන්ට බලාපොරොත්තු වෙන්නේ? මේක දැනුවත් අපි පැහැදිලි කරලා දෙන්න සර්. දැන් සර් අපි සමසෞඛ්‍ය උපාධිධාරී. හරිද? එතකොට සර් දැන් අපි දැන් දන්නවනේ දැන් සාමාන්‍යයෙන් වෛද්‍ය පීඨ වලට වගේ බඳව ගන්න. යාලා අවුට්පේට්ම එයාලට ඉන්ටර්න්ෂිප් එකක් දීලා රැකියාව වලට බඳව ගන්න. දැන් අපිවත් දැන් මෙතන ඉන්න කට්ටියත් ඉහළ විශේෂඥයෙක් අරගෙන මේ කැම්පස් වලට ඇවිල්ලා ඉන්නේ. ඒතකොට සර් දැන් අපි අවුරුදු 4ක් හොස්පිටල් වල ට්‍රේනින් වෙලා අපි එළියට එද්දී අපිට ඉන්ටර්න්ෂිප් එකක් කියන දෙයක් ඕන. මාස 6ක් හොස්පිටල් එකේ වැඩ කරනවා. එතකොට දැන් තියෙන මේ ආර්ථික අපහසුතාවයෙන් එක්කලා අපි හැමෝම රජයට ගන්න බැහැනේ. එතකොට අපේ විශ්වවිද්‍යාල ප්‍රතිපාදන කොමිෂන් සභාවෙන් අපේ ඉහළම ලකුණු ගත්ත කට්ටිය ඉන්නවනේ. ඉහළම ලකුණු කෙනාට ඉඳලා පහළම ලකුණු කෙනාට ලිස්ට් එකක් හදලා දෙනවා. ඒ ලිස්ට් එකේ පුරප්පාඩු 100ක් තියෙනවා නම් වැඩිම ලකුණු 100 දෙනාව ගන්නවා. දැන් වෙලා තියෙන්නේ සර් අපිට කියනවා එහෙම මේ ඒ විශ්වවිද්‍යාල ප්‍රතිපාදන කොමිෂන් සභාව මේ ලංකාවේ හැම විශ්වවිද්‍යාලවල ආචාර්යවරුන් හදපු ලිස්ට් එක අයින් කරලා අපිට කියනවා සර් සාමාන්‍ය දැනීම් පේපරයක් ලියන්න. දැන් සර් මොකක් හරි ප්‍රශ්නයක් වෙලා හොස්පිටල් එකට එනවා ඉමර්ජන්සි එකක් වෙලා. ඒකේ නර්ස් කෙනෙක් ඉන්නවා කෙනෙක් දන්නකො සර්. එතකොට සර් කැමති දක්ෂම හිතකට ධාරිය ඇවිල්ලා
සර්ට හරි ඒ පවුලේ කෙනාට හරි සෞඛ්‍ය සේවාව සපයනවටනේ. හැබැයි සාමාන්‍ය දැනීම් පේපරයක් ලියලා ඉවර වෙලා ඒ රස්සාවට ආපු කෙනෙක් යටින් මොකක් හරි වරදක් වුණොත් ඊට පස්සේ කවුරුත් රජේ වගකීම ගන්න නැහැ. මේක අපේ වගේම ප්‍රශ්නයක් වගේම මේක මේ මහජනතාවගේ ප්‍රශ්නයක්. අපි කැමති උද්ඝෝෂණ කරන්නේ නැතුව කැම්පස් එකට වෙලා ඉගෙන ගන්න. ඒ තමයි අපි කැමති. හැබැයි සර් අපිව ඒ තැනට පාට ඇදලා දානවා නම් අපිට ඒකට කරන්න දෙයක් නැහැ නේද? අපිට මේ පාරේ බ්ලොක් කරන්න කිසිම දෙයක් ඕනේ නැහැ. මේක පාර බ්ලොක් කරන එක නෙමෙයි සැකසම තියෙන්නේ. මේ වකවානුවයි. ಅದು ಕೂಡ ಬಿಡಿಲ್ಲ මේක අපේ අයිතියක්. නෑ ඔයගලගේ අයිතිය අපි දෙනවා. අයිතිය දෙනවා කියලා පොඩ්ඩක් අපි කියන දේ සර් මේක අපි දෙගොල්ලෝ ප්‍රශ්නයක් කරගන්න හැමෝටම හොඳයි. අපිට ගැටුමක් ඇති කරගන්න ඕනේ. காரணமாக இப்போது அந்த திருநெல்வேலி சந்தையிலிருந்து யாழ்ப்பாணம் மருத்துவ பீடம் செல்லக்கூடிய அந்த பாதையில் வந்து போக்குவரத்துக்கு ஒரு நெரிசல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய அதிகாரிகளும் தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாணவர்கள் அதை கைமுற்றி தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை மறைந்ததுக்கு பிறகும் அவருடைய போராட்டம் மறுபக்கத்தாலே நகர்ந்து செல்கிறது. வேண்டும் 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 මේක අඳුරෙන්න කොබට வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும் நாலு வருடம் அமல்படுத்து நியாயம் வேண்டும் நாலு வருடம் நியாயம் வேண்டும் நாலு வருடம் இடைநிறுத்து அமல்படுத்து இடைநிறுத்து அமல்படுத்து இடைநிறுத்து சப்போர்ட் தருவீங்க. தொடர்ந்து முன்னகர்வதற்கு பாரியளவிலான இடையூறுகள் அதை தடுப்பதற்கான முயற்சிகளில் காவல்துறை தொடர்ந்து ஈடுபடுகிறது. மேலதிகமான காவல்துறையினர் வரவழைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. வெவ்வேறு பகுதியிலிருந்து காவல்துறை வரவழைக்கப்படுகிறது. போக்குவரத்து காவல்துறை உள்ளிட்ட பல்வேறுபட்டவர்கள் நடுவீதியிலே காவல்துறைக்கும் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களுக்கும் இடையிலான அந்த வாக்குவாதம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பக்கத்தில் காலம் தாழ்த்தியது போதும் நியாயமான வேலை வாய்ப்பு கொள்கையை உருவாக்குங்கள் அப்படி என்ற விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிகமான காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு அவங்களோடு கருத்து முரண்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் வீதியிலே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தரப்புகள் திரும்பி செல்கிறார்கள்.
நிறைய ஒரு வாகன நெரிசலான ஒரு நிலைமை தான் இப்போது இந்த பக்கமெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. ඔබතුමාලා කියන විදිහට අපි බලමු ඊළඟ දවසක ඔබතුමාලා කියන විදිහට අපිට ඔය පාට ගෑ ගන්නවා මේ ඇවිල්ලා නැහැ කියලා පාරට ඩීජෙත් අපි දුක් දෙනවා. අල්ලා ඉඳ ගන්න අපේ මේ කස්ටමර්ට ඔබතුමාලාගේ මේ நாலு வருஷம் கண்முழித்து படிச்சதுக்கு கிடைத்த பரிசு ஐக்யூ எக்ஸாம் தேவையில்லை இதுக்கு எதுக்கு ஐக்யூ எக்ஸாம் நிறுத்து நியமனத்தை அமல்படுத்து வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும் வேண்டதுக்கு 4 வருடம் ஐக்யூ எக்ஸாம் நிறுத்து இதற்கு எதற்கு 4 வருடம் 4 வருஷம் கண்முழித்து படிச்சதுக்கு கிடைத்த பரிசு ஐக்யூ எக்ஸாம் தேவையில்லை இதுக்கு எதுக்கு 4 வருஷம் கண்முழித்து படிச்சதுக்கு கிடைத்த பரிசு ஐக்யூ மேலதிக போலீசார் இப்போது இந்த போராட வரக்கூடிய இந்த பகுதிக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். மருத்துவ பீடத்திலிருந்து போராட்டமாக சென்றவர்கள் திண்ணவெளி சந்தி பகுதியை நோக்கி மீளவும் திரும்பியே தங்களுடைய வளாகத்துக்கு வருகிறார்கள். போலீசாரோடு இடம்பெற்றக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் மீளவும் வருகிறார்கள். நாங்கள் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்திலேருந்து வரோம். எங்களுடைய பீடத்தில் வந்து 3 கோர்ஸ் இருக்கு. மருத்துவ ஆய்வுட விஞ்ஞானம், மருந்தாக்கவியல், மற்றது தாதியியல் என்று 3 கோர்ஸ் இருக்கு. இப்போ கிட்டடியில் வந்து மருந்தாக்கவியலுக்கு நர்சிங்குக்கும் விட்டுட்டு எம்எல்எஸ்க்கு வந்து கோல் பண்ணியிருக்காங்க இண்டனுக்கு. அதில் வந்து மெரிட் லிஸ்ட் மாதிரி கோல் பண்ணாமல் ஐக்யூ எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஹெல்த் சர்வீஸுக்கு வந்து 2021 கசட் கோல் பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு கோல் பண்ணவே இல்லை. அதுவும் வந்து நர்சிங் எம்எல்எஸ் ரேடியோகிராஃபிக்கு தான் கோல் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு வந்து ஃபார்மசிக்கும் பிசிஓக்கும் டிப்ளமா பட்சம் மட்டும்தான் உள்ளுக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். எங்களோட அரசாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து படித்து வாராக்களை வந்து எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கணும். அதோட வந்து அப்ளிகன்ஸ் வந்து கூட இருந்தபடியால் வந்து வேகன்சி குறைவாக இருக்காம். அதால் வந்து நாங்கள் ஐக்யூ எக்ஸாம் வச்சு தான் எடுப்போம்னு சொல்லியிருக்கணும். என்ன பிரச்சனைன்னா கேடியு மற்ற அதை ஃபாரின் யூனிவர்சிட்டிலேருந்து படித்து வாராக்களும் இதுக்கு அப்ளை பண்ணி இருக்கிறதால எங்களோட அரசாங்க யூனிவர்சிட்டிலேருந்து வாராக்களை வந்து எடுக்கிறதுக்கு எல்லாரும் சேர்த்து ஒரு ஐக்யூ எக்ஸாம் மாதிரி வச்சு எடுக்கிறதுக்கு இப்போ வந்து நடுத்தர குடும்பத்துலேருந்து வாரவனும் இல்லை ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து வாரவனும் அந்த ஐக்யூ எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் அப்படியே விட வேண்டிய அந்த 4 வருஷம் படித்ததும் வேஸ்ட், அங்கால வார ஐக்யூ எக்ஸாம் வேஸ்ட், அப்படியே தூக்கில் வாங்க வேண்டிய நிலைமை தான். எங்கட நாங்கள் வந்து 15வது பேட்ச், ஒரு 12வது பேட்ச் அன்னை ஒரு ஆளும் இப்போ கிட்டடிலான் தூக்கில் வாங்கினவர். ஏனெண்டா வேலை இல்லைன்னு அவர் எம்எல்எஸ் தான். அதோட வந்து 2024 இப்போ கடைசியாக கோல் பண்ண கசட்டில் வந்து எம்எல்எஸுக்கும் பிசியோதெரபிக்கும் ரேடியோகிராஃபிக்கும் கோல் பண்ணியிருக்கணும். அதுலேயும் வந்து வேகன்சி குறைவாக இருக்குது, அப்ளிகன்ஸ் கூடன்றபடியே யூஜிசியும் ஹெல்த் மினிஸ்ட்ரியும் வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கு முதல் கோல் பண்ணவே கடைசியாக 2000 டிசம்பர் 10 வந்து நலிந்த ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஓகே சொன்னவர் மெரிட் லிஸ்ட் மடி எடுக்கிறேன். ஆனால் பிறகு அந்த கதையும் இல்லை. நாங்கள் கடைசியாக வந்து February 24 கொழும்புல பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மட்டும் செய்யினாங்க. அதில் வந்து நாங்கள் 2 கிழமையில உங்களுக்கு முடிவு சொல்கிறோம்னு சொல்லி இது 1 மாதம் ஆச்சு. March 24 தாண்டிட்டு, ஆனால் இன்னும் ஒரு முடிவு சொல்லல ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து. அதோட வந்து யூஜிசி தான் அந்த மெரிட் லிஸ்ட் கோல் பண்ணுறது. யூஜிசி வந்து ஒன்லி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் மெரிட் லிஸ்ட் கோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஹெல்த் மினிஸ்ட்ரியோடு சேர்ந்து என்ன நடக்குதுன்னா கேடியு அதை ஃபாரின் யூனிவர்சிட்டியிலேருந்து வாராக்களை சேர்க்கறதுக்காக ஐக்யூ எக்ஸாம் கொண்டு வந்து அதுலேருந்து தான் நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்கோம். இப்போ அந்த ஐக்யூ எக்ஸாமில் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து வாரவன் ஃபெயிலாக போனால் அப்படியே விட வேண்டிய அவன் பிறகு ஐக்யூ எக்ஸாம் எடுக்கலாது, அப்படியே கோர்ஸ் படிக்க 4 வருஷம் அப்படியே விட்டுட்டு வீட்டே இருக்க வேண்டியான். அவனுக்கு வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளவு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலுமோ சேர்த்து விடுங்க. இப்போ நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இனி எங்களை இணைந்த சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகளை வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்குள்ள இருங்கோ. இந்த காசு கொடுத்து பட்டம் வாங்குற ஆக்களை வந்து தவிருங்கோ. மற்றது ஐக்யூ எக்ஸாம் வந்து எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இப்போ நாங்கள் 4 வருஷம் இந்த துறையில் நாங்கள் தேர்ச்சி பெற்றுட்டு ஐக்யூ எக்ஸாம் வைக்க மாட்டோம். அது ஐக்யூ எக்ஸாம் வந்து எங்களோட துறையில் சம்மந்தப்பட்டதும் இல்லை. இப்போ 5ஆம் ஆண்டுக்காரர்கள் எழுதுகிற மாதிரி ஐக்யூ எக்ஸாம் தான் நாங்கள் எழுதப்போகிறோம். இப்போ அதில் வந்து நாங்கள் பரிச்சயமாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை தான். ஸோ அதை நிப்பாட்ட சொல்லியும் மற்றது மெரிட் லிஸ்டும் படி ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு கோல் பண்ண சொல்லியும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
அதான் நாளைக்கு கொழும்புல வந்து பெரிய ஒரு போராட்டம் வந்து கொண்டெடுத்திருக்கோம். மற்றது இப்போ நாங்கள் வெளியில் போய்க்கலையும் போலீஸ் எல்லாம் மறிச்சு இப்போ எலெக்ஷன் டைமா வெளியில் போக வேண்டாம் புரொட்டஸ்ட் செய்யலாதுங்கெல்லாம் கத்தி தான் இப்போ திரும்பி இங்கே வந்து நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு ஏதோ மோடர் காட்டப்பட்டதா? எந்த ஒன்று போலீஸ் ஏதோ மோடர் காட்டு இல்லை கடவுத்தரவு கடந்த வேடவும் இதே மாதிரி செய்தாங்க. ஆனால் அப்படி ஒரு தடையுள்ள அந்த மாதிரி தெரியல.